நமக்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சாதாரண ஒரு மனிதனாகத்தான் தோன்றினார். ராஜாதி ராஜா, தேவனுடைய குமாரன், சிங்காசனத்திலே மகிமையாய் வீற்றிருக்கிறவர், எல்லாவற்றையும் துறந்து அரண்மனையில் அவர் பிறக்கவில்லை. இன்றைக்கு மனிதர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு, ராஜா என்றால் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை, மாட்டு தொழுவத்தில் கூட ஒரு ஓரத்தில் இடமில்லாமல், சத்திரத்தில் இடமில்லாமல் அங்குதான் பிறக்கிறார். யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த சத்திரக்காரனுக்கு தெரியாது பிறக்க போகிற குழந்தை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. ஏன் பிறந்த பிறகுதான் அந்த மேன்மை அவன் அறிந்திருப்பான். அநேகருக்கு இன்னும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள அல்லது எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு தெய்வமானால் எப்படி சிலுவையில் அறைய முடியும், எப்படி உயிரை கொடுக்க முடியும் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறது, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பெயரிடப்பட்டவர், பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எந்த இடத்தில் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவர், பிறப்பதற்கு முன்பாக தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன செய்வார், அவர் மூலமாக என்ன மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அது புரிந்து கொள்வதில்லை, புரியவும் செய்யாது. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அதை ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். நம்மை மீட்க வேண்டும் என்று சொன்னால், இழந்து போன மகிமை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், குமாரனாக இயேசு ரத்தத்தை சிந்த வேண்டும், தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். இவைகள் வேதத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே தான் இயேசு வந்தார், காரியங்களை செய்தார். பார்க்கும் பொழுது சாதாரண மனிதனாக தோன்றலாம். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ராஜாதி ராஜாவாய் மகிமை புரிந்தனவராய் என்று வீட்டிருக்கிறார், வெளிப்படுகிறார். நாம் அவரை அற்பமாய் எண்ணிவிட வேண்டாம். யாரோ ஒருவர் சாதாரண மனிதன் என்று சொல்லி அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால், கனம் பண்ணுவதற்கு தவறுவோமானால் நாம் தான் கனவீன பண்ணப்படுவோம். அந்த நிலைமை வேண்டாம். ஒரு ஏழை தகப்பன் ஒரு அருமையான குழந்தையை, பையனை வளர்க்கிறார். தாய் இல்லாததினாலே தகப்பன் அந்த பிள்ளைக்கு முழு அன்பையும் கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு தொழிலோ விவசாய தொழில், வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதில் கிடைக்கிற பணத்தை வைத்து படிக்க வைத்து நாட்கள் சென்றது. அவனை ஒரு பெரிய கலெக்டராக மாற்றிவிட்டார். அவன் போய் பதவியிலே உட்காருகிறான். கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து அவன் பதவிகளிலே பிஸியாய் பெரிய பெரிய மீட்டிங், அரசாங்க அலுவல் காரியமா பிஸியாக இருக்கிறான். இந்த தகப்பனுக்கு ஒரு நாள் ஆசை, என் மகனை பார்க்கணும், ரொம்ப வருஷம் ஆச்சுத, கலெக்டர் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டுட்டேன், ஆனா போய் பார்க்கலையேன்னு சொல்லி பார்க்க புறப்பட்டு போகிறார். கொஞ்சம் அவர் வேண்டிய தின்பண்டங்களை வாங்கி கொண்டு ஒரு பொட்டணமாக போட்டுக்கொண்டு, அவருக்கு சட்டை கூட கிடையாது, மேல ஒரு துண்டு, அறையில ஒரு வேஷ்டியை கட்டி கொண்டு போகிறார். கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து விட்டார். உடனே அங்குள்ள காவலர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஐயா, பெரியவரை எங்க போறீங்க? நாங்க கலெக்டரை பார்க்கணும்பா, என் மகன் தான் கலெக்டரா இருக்கிறான், அவருடைய அப்பா தான் நான் சொல்லும் போது, அவருடைய அப்பாவன் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார். நான் தான்ப்பான்னு சொல்லி அவர் சொல்லி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்பொழுது அவருடைய மகன் வெளியே வருகிறான். ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காக போக முடியாது. வெளியே வரும்போது தன்னுடைய தகப்பனை பார்த்து விட்டான். பார்த்த உடனே பெரிய பெரிய அதிகாரிகள் கூட நடந்து வருகிறார்கள். உடனே பார்த்து விட்டு அதை காவலர் சொல்றாரு, உங்க அப்பான்னு சொல்லிட்டு இவர் வருகிறாரே, உங்களை பார்க்க சொல்ல நிற்கிறான்னு சொல்லி சொல்லும் பொழுது அவனுக்கு அவங்க அப்பாவை அந்த கோலத்தில் பார்க்க விரும்பவில்லை. அப்பான்னு சொல்லுவதற்கு அவன் யோசிக்கிறான். அவர் மேலாடை கிடையாது, வேஷ்டி தான் கட்டி இருக்கிறார், ஒரு துண்டை போட்டிருக்கிறார். உடனே ஆங்கிலத்தில் அந்த காவலாளர்களை பார்த்து சொன்னான், இஸ் நாட் மை ஃபாதர், அவருடைய அப்பா இல்ல, என் வீட்டில் உள்ள வேலைக்காரன் சொல்லிவிட்டு வேகமாய் கடந்து போய்விட்டாராம். இந்த தகப்பனுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் அமைதியாய் பார்த்து கொண்டே நிற்கிறார். அந்த காவலாளர் சொன்னானா, யோ நீ ஏமாத்துறாயா, அப்பா பையன் சொன்னா அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, வீட்டு வேலைக்காரன் சொல்றான், நீ எல்லாம் அங்க வரக்கூடாது, வீட்டுக்கு ஓடி போன்று துரத்தி விடுகிறார்கள். திரும்பி வேதனையோடு தன்னுடைய கிராமத்திற்கு வருகிறார். அதற்கு பிறகு மகனை பார்க்கவே இல்லை. இந்த துக்கத்திலே இருந்து அப்படி மரித்து போய்விட்டாராம். யோசித்து பாருங்கள், அநேகருடைய காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது. கஷ்டப்பட்டு உழைத்து ஆளாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தோமே, அதை மறந்து விட்டான் அந்த மகன். லேசா அப்படி அல்ல, எல்லாவற்றையும் சகித்தார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார், நம்மை உயர்த்தும்படியாய். அந்த இயேசுவை நம்ம நினைவு கூறுகிறோமா? மறந்து விடுகிறோம் அல்லவா? தேவைப்படும் பொழுது தேடுகிறோம். ஏதாவது காரியங்கள் தேவையாக இருக்கும் பொழுது அல்லது ஏதாவது பிரச்சனை, ஆபத்து என்றால் சொல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்படி அல்ல, மாறாக எப்பொழுதுமே இயேசுவை நேசிப்போம். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்வோம். எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார், கூடவே இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாயமான அந்த உலகத்திலே சூழ்நிலைகளுக்கு தக்க மனிதர்கள் மாறிக்கொள்ளுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, வேண்டும் பொழுது மட்டும்தான் நம்மை தேடுகிற அந்த சுபாவங்கள் மாறும்படி என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக நேரத்தில் அப்படித்தான்
காரியங்கள் தேவைப்படும் பொழுது, ஆபத்துகள் நெருக்கங்கள் வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிறோம். மற்ற நேரத்திலே உம்மை சாதாரணமாக விட்டு விடுகிறோம். எங்களுக்காக பட்ட பாடுகள், தாழ்மையாய் அடிமையின் ரூபம் எடுத்ததெல்லாம் மறந்து விடுகிறோம். அப்பா, எவ்வளவு பெரிய தியாகங்களை பண்ணியிருக்கிறீங்க. அதை நாங்கள் மறவாமல் நினைவு கூர்ந்து தொடர்ந்து உம்மை பிரியப்படுத்த உம்மை உயர்த்த உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்காக தன்னையே தாழ்த்தின இயேசுவை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நம்மை அவர் உயர்த்துவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.